For the circuit shown in figure, R is adjusted to have maximum power transferred to it. The maximum power transferred is maximum power கேட்குறாங்களா? ஆரை தூர ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான VTH RTH ஃபைன் பண்ணணும். அப்படி தானே? எப்போவுமே சர்க்கியூட்டை வந்துட்டு VTH RTH சால்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும்? VTH RTH சால்வ் பண்ணணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் VTH RTH சால்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரைட், பாருங்கள், சர்க்கியூட் நான் சிம்பிளிஃபை பண்ண முயற்சி பண்ணுறேன். எனக்கு இங்கே என்னங்க வரும்? சர்க்கியூட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டு தான். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது, 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏன் VTH RTH தனித்தனியாக ஃபைன் பண்ணிக்கிட்டு டேரெக்டாகவே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் ஈஸி தான். இங்கே தான் நம்ம என்ன செய்வோம்? VTH RTH ஃபைன் பண்ணி RTH ஈக்குவல் டு RL அப்படி மாதிரி போட்டு சம்ம சால்வ் பண்ணுவோம். ரைட்டா? பாருங்கள் என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் கரெக்டு தான். 60 வோல்ட், இங்கே 1 ஓம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். மைனஸ் ப்ளஸ் 10 வோல்ட் அப்படிங்க மாதிரி வருது. 60 ஏன் வருது? சாரிங்க, நான் 16 நினச்சிட்டேன். 6 × 1 என்ன வரும்? 6 வோல்ட். இப்போது அப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? -6 -10 இப்போ -16 வோல்ட் அப்படிங்க மாதிரி வருது. அப்போது ரெண்டையும் ஆட் குழப்பலாம் வேண்டாம். இது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம சிம்பிளாக நமக்கு எப்படி கிடச்சிரும்? 16 தான் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் VTH RTH சால்வ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நெட்வொர்க்ஸ் தியரி வந்து காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். இது ஈஸியான நெட்வொர்க் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம தேவையில்லாமல் அப்ளை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நெட்வொர்க்ஸ் தியரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான், சம் ஆன்சர் கிடச்சிச்சு. ஈஸியான சம். இது ஒரு 1 மார்க்கில் ஒரு கொஸ்டினாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் மைனஸ் 16 வோல்ட், இங்கே என்ன இருக்கும்? இங்கே 1 ஓம் தான் இருக்க போகுது. இது R. ஓகேங்களா? ரைட்டு. நமக்கு தெரியும் Pmax என்ன ஃபார்முலா? Pmax ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4RTH அல்லது 4RL. இங்கே VTHங்கிறது என்னங்க? VTH பார்த்தீங்கன்னா 16 வோல்ட். RTH என்னங்க? இங்கே 1 ஓம் தான். அப்போது 16 × 16 டிவைடட் பை 4 × 1. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வாட் வருது. ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் C பாருங்கள். இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர்.